வணக்கங்க. வணக்கம். ஓகே, கேன்சர் பேஷண்ட்டுங்க. அழுவுறாங்க ஃபோன் அடிச்சேன்ட்டு. இன்றைக்கி நேற்று இல்லைங்க, இது ரொம்ப இப்போ நடக்குது. ஸோ எனக்கு கால் பண்ணி அழுவுறீங்க. நான் பொய் சொல்லலைங்க, இது நான் பப்ளிக்கு போடுறேன். ஏன் அழுவுறாங்கன்னா, இல்லைக்கா எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க, கடைசி ஸ்டேஜுன்ட்டாங்க. டைமு அதாவது நாள் குறிச்சிட்டாங்க, என்னக்கா இப்போ செய்கிறது. இதே இவங்களாம் என்கிட்ட ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்குறாங்க, ஓகே அக்கா நாங்கள் எடுத்து கொடுக்குறோங்க்கா, நாங்கள் செய்கிறோங்க்கா, கொஞ்சம் டைம் கொடுங்கக்கா அப்படின்றீங்க. நான் ரொம்ப வாட்டி எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோ பதிவு போட்டிருக்கிறேன். கேன்சர் சீக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற சீக்கு கிடையாது. அதுக்கு டைம் எடுத்துக்க சொல்லி அதுக்கிட்ட நீங்கள் கேட்க முடியாது. அது வேலையை அது வேகமாக செய்யும். லேட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு டாக்டர் தேவை தாங்க, நம்மளுக்கு மருத்துவர் தேவை. அது கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் உடம்பு உள்ளுக்கு என்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மருத்துவமனையும் தேவை, மருத்துவரும் தேவை. அதே நிமிஷம் மித்த சில விஷயங்கள், நல்ல விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நானும் உங்கள் மாதிரியே அன்றைக்கி மருத்துவர் மட்டும் போதும் அப்படின்ட்டு இருந்திருந்தேன்னா இன்றைக்கி எனக்கும் இதே நிலமை தான். ஏன்னா கடவுள் வந்து ஒரு ஆறு கையில் எல்லாத்தையும் கொடுக்கல. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஒரு வாய்ப்பை ஒரு ஆள் கையில் கொடுக்கல, எல்லார் கையிலையும் கடவுள் வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நல்லதும் கெட்டதும் சேர்ந்து தான் இருக்குது. எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் தேர்வு செய்யணும். நீங்கள் அதை வந்து தேர்ந்து எடுக்கணும். அதை நான் தேர்ந்து எடுத்தேங்க. கரெக்டாக தேர்ந்து எடுத்தேன். ஏன்னா எனக்கு என்ன மருத்துவர் செய்யணும் அதை நான் செஞ்சுக்கிட்டேன். மருத்துவர்கிட்ட இன்னமும் நான் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். மருத்துவமனைக்கு நான் இன்னமும் போகிறேன். நான் எதுவுமே மிஸ் பண்ணலை. என்னோடய மருத்துவமனைக்கு நான் போகிறேன். பட் ஆனால் என்ன எனக்கு தேவை இல்லை அந்த இடத்துல, அதை நான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ அது எனக்கு பாதிப்புன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் அதை எடுக்கலை. அதே நிமிஷம் எந்த இடத்துல இன்டர்நேஷனலில் நான் சாப்பிட்டு குணம் அடைஞ்சதுனால தான் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், இதை சாப்பிடுங்க, இதை எடுங்க, கண்டிப்பாக கேன்சர் நம்மளுக்கு நல்ல கேன்சர் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் பார்ப்பீங்க. இப்போ என்ன மாதிரி நான்லாம் வந்து எனக்கு கேன்சர் கட்டி நான் ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையை எடுத்துகிட்டு வந்துடுமா, உங்களுக்கு தெரியுமா? 2வது 3வது ஸ்டேஜ் நான் கர்ப்பப்பையை எடுத்து லிம்பர் எடுத்து மேஜர் ஆப்ரேஷன் செஞ்சேன், எல்லாம் எடுத்து. பட் இன்றைக்கி அதுக்கப்புறம் 8 மாதத்தில் எனக்கு இன்னொரு கேன்சர் கட்டி வந்துடுச்சு. ஏன்னா நான் கீமோ ரேடியோதெரபி செய்யலை, வேணான்ட்டேன், என் உடம்பு தாங்காதுன்னு. அப்போ என்னோடய அந்த கீமோ மருந்து எனக்கு ஒத்து வளைக்கலை, எனக்கு சைட் எஃபெக்ட் கொடுத்து என்னை நடக்க முடியாமல் பண்ணிடுச்சு. இப்போ இவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் பாருங்கள், நான் வந்து அப்படியே உட்காந்துல்ல, வேறு என்ன வழி இருக்குது இதுலேருந்து நம்ம வெளியாகிறதுக்கு அப்படின்னு வெளிநாட்டெலாம் தேடினேங்க. நான் போய் சொல்லலை, இதை வெளிநாடு வரைக்கும் நான் தேடினேன். ஆனால் என்னால் வெளிநாட்டுக்கு போக முடியாது, என்கிட்ட அவ்வளோ வாய்ப்பு இல்லை, என் கையில் காசு இல்லை. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, எங்கேயாச்சும் இதுக்கு மருந்து கிடைக்குமா நம்ம குணம் அடையிறதுக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தேடினேன். அந்த நம்பிக்கையில் கிடைச்சது தான் இந்த இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட். எனக்கு தெய்வம் காட்டின வழி எனக்கு. பட் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். நான் மட்டும் நல்லா இல்லைங்க, நிறையா பேர் குணம் அடைஞ்சு கொண்டாந்துட்டேன், நல்லா இருக்காங்க நிறைய பேர் இந்த சிக்கலை வந்தவங்க. அதே மாதிரி நீங்களாம் கேட்குறவங்க ஏன் அதோடு நிற்கிறீங்க? நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரேன், கேட்குறீங்க, காசு பார்க்குறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்புறம் அந்த டைம் வரைக்கும் அது நிற்குமா? அது உங்கள் பேச்சை கேட்குமா? அந்த சீக்கு கேட்காது, பரவிருச்சு. மருத்துவமனையில் சொல்லிட்டாங்க ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் முடிவெடுங்கன்னு. இப்போ எங்கிட்ட வந்து நீங்கள் முடிவு எடுக்க முடியுமா? நல்ல முடிவுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்னங்க முடிவு எடுக்கிறது? நாங்கள் ஆரம்பத்துலேருந்து உங்கள்கிட்ட இதை தானே சொல்கிறோம், எடுத்து சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நீங்கள் குணம் அடைகிறது நீங்கள் பார்க்கணும், நாங்கள் சொல்லி நீங்கள் பார்க்க வேணாம், நீங்கள் செஞ்சு தான் நீங்கள் பார்க்கணும். இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். நான் அன்னாடிக்க சொல்கிறேங்க, தயவு செஞ்சு நம்மளோட இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் எடுத்து கன்சியூம் பண்ணுங்கள். கேன்சர் பேஷண்ட் கன்சியூம் பண்ணுங்கள், பலனை நீங்களே பாருங்கள் அப்படின்னு. மனசு கஷ்டமாக இருக்குங்க ஒருத்தவங்க அழுகுறப்ப. என்னோடய நம்பரை பின் பண்ணுறேன். எனக்கு என் புள்ள நம்ம என்ன கோசம் 1
29 கோசம் 4 818 சந்தனா ரவாங்கில் இருக்கேன். நான் ரவாங்கில் இருக்கேன்ட்டு நீங்கள் வந்து பயப்படாதீங்க. இவங்க ரொம்ப தூரமாக இருக்காங்க, இவங்களுக்கு கால் பண்ணால் கிடைக்குமா, இவங்களுக்கு பார்க்க முடியுமா, இவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா, அந்த மாதிரி எதுவும் நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவேன் நான். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க எப்போதும் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.